நான் உங்களுக்காக இதுக்கு வெயிட் பண்ணணும்னு நினைச்சேன். இது ஏன் திரும்பவும் இங்க இருக்கு? இந்த விஷயம் ஓவர்னு நான் நினைச்சேன். சென்கே, உனக்கு எக்ஸாக்ட்டா என்னதான் வேணும்? எனக்கு என்ன வேணுமோ அதை நாங்க ஆல்ரெடி எழுதி வச்சிருக்கேன். அங்க இருக்க டீடைல்ஸ் பாருங்க, ஒரு லாயரை பாருங்க. நமக்குள்ள டிஸ்அக்ரிமெண்ட்ஸ் இருந்தா லாயர்ஸ் நெகோஷியேட் பண்ணிக்கட்டும். தயவு செஞ்சு இதையெல்லாம் கொஞ்சம் நிறுத்தறியா? எனக்கு நிஜமாவே டிவோர்ஸ் தேவைப்படுது. நான் சொல்றது புரியுதா? 4 வருஷத்துக்கு முன்னாடியே நான் இதை பத்தி உங்ககிட்ட சொன்னேன். ஆனா நீங்க அதை கவனிக்கவே இல்லை. மார்க்கெட்டிங் டைரக்டரா ப்ரொமோட் ஆனதுக்கு அப்புறம் வீட்ல எந்த பிரச்சனையும் வராதுன்னு நீங்க சொன்னீங்க. அப்ப நான் என்ன கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கே தெரியும் இந்த பாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் நல்லாவே போலன்னு. என்ன பண்ணா நீ சாட்டிஸ்ஃபை ஆவங்கிறது எனக்கு உண்மையிலேயே தெரியல. உன்னுடைய வாழ்க்கை தான் நிறைய பேருக்கு கனவு, தெரியுமா? உனக்கு இவ்வளவு பெரிய வீடு இருக்கு. நான் என்ன ஒன்னும் கிரேட்னு சொல்லல. ஆனா ஒண்ணு, இந்த விஷயத்தை மட்டும் என்னால நிச்சயமா சொல்ல முடியும். நான் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்றேன். நான் உன்னை ரெஸ்பெக்ட் பண்றேன். நான் உன்னை நல்லா ட்ரீட் பண்ணலையா? நான் ட்ரிங்க் பண்ண மாட்டேன், ஸ்மோக் பண்ண மாட்டேன், தேவையில்லாம நைட்டு வெளியே சுத்த மாட்டேன். நான் உன்னை என்னைக்காவது அடிச்சிருக்கனா இல்ல எனக்கு வேற ஏதாவது ஒரு அஃபையர் இருக்கா? சொல்லு. கல்யாணம்னா இப்படிதானே இருக்கணும். உனக்கு வேற என்ன தேவைப்படுது? சரி, இன்னைக்கு அதை கிளியர் பண்ணிக்கலாம். சொல்லு, உனக்கு என்ன வேணும்? என்ன வேணும்னு எனக்கு சொல்லு. வைஸ் பிரசிடென்ட் ஜியாங், இவ்ளோ அரகண்டா இருக்காதீங்க. நான் உங்களோட வைஃப். அட்லீஸ்ட் இப்ப நான் உங்களுக்கு எம்ப்ளாயி இல்லல்ல. நாம இப்போ எதை பத்தியும் பேச வேண்டாம். உன்னோட டிமாண்ட் தான் என்னன்னு சொல்லு. எனக்கு தெரியும், நான் என் ஒர்க்ல ரொம்ப பிஸியா இருக்கேன், உனக்கு டைம் ஒதுக்க முடியல. இதுதான் ரீசன் இல்ல? இதுல என்ன பிரச்சனை இருக்கு? இதுக்கு முன்னாடியும் இதே ரீசன் தானே இருந்தது. இதை நீ இவ்வளவு பெரிய விஷயமா ஆக்க தேவையில்லை. உனக்கு எப்படி இருக்கும்னு எனக்கு புரியுது. ஃபுல் டே வீட்ல இருக்கிறதுக்கு கண்டிப்பா போரிங்கா இருக்கும். இந்த மாதிரி தாட்ஸ் உனக்கு வரத பத்தி என்னால புரிஞ்சுக்க முடியுது. நான் எதையும் புரிஞ்சுக்காம இல்ல, தெரியுமா? ஆனா சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் டிவோர்ஸ் பேப்பரா? நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? இது தப்பு. இந்த மாதிரி நீ பண்ணக்கூடாது. இதுதான் என்னோட லிமிட். ஓகே, புரியுதா? நீங்க பேசி முடிச்சிட்டீங்களா? நீங்க உங்களையே மிரர்ல பார்க்கணும், எப்படி நீங்க பேசுறீங்கன்னு. கைய நல்லா ஆட்டி ஆட்டி சத்தமா பேசுறீங்க. சைன் பண்ணுங்க. எவனாவது உன் வாழ்க்கையில இருக்கானா? அவன் பேரை எனக்கு சொல்லிட்டு நீ இப்பவே இங்கிருந்து கிளம்பி போ. சொல்லு. சோ ஆம்பளைங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க டிவோர்ஸ் கேட்டாலே அவங்களுக்கு அஃபேர் இருக்குன்னு அர்த்தம். வேற என்ன ரீசன் இருக்க போகுது? நமக்குள்ள வேற எந்த ப்ராப்ளம்ஸுமே இல்லையா? அப்போ சொல்லுங்க. இதுக்கு மேல என்னால இத பொறுத்துக்கவே முடியாது. இப்ப நம்ம வாழ்ந்துட்டு இருக்க லைஃப் ஒழுங்கா இல்லைன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இனிமேல் நான் முட்டாளா இருக்க விரும்பல. ஹலோ லியாங் யுவான், நான் ஒரு முக்கியமான வேலையா பிஸியா இருக்கேன், அப்புறம் பேசுறேன். மிஸ்டர் ஜி, நான் உங்க வீட்டு வெளியே தான் இருக்கேன். ஒரு 10 மினிட்ஸ் பேசணும். என்னாச்சு? மிஸ்டர் ஜி, நான் உங்ககிட்ட இங்க வெரிஃபை பண்ண வந்தேன். டென்னிஸ் கிளப்பை மூட போறாங்களா? ஆமா, மூட போறோம். ஒரு ப்ரொபோசலை ப்ரிப்பேர் பண்ணு. எந்த ப்ராப்ளமும் கிரியேட் பண்ணாத. நான் இப்போ புது ப்ராப்ளமை கிரியேட் பண்ணுவேன்னா எனக்கு புரியல. நான் உனக்கு சொல்லி தரணுமா? லோ ப்ரொஃபைலை மெயின்டைன் பண்ண சொல்லி?
எக்காரணத்தை கொண்டு இது குரூப்புக்கு தெரியவே கூடாது. மிஸ்டர் ஜி, நீங்க அப்ப என்கிட்ட என்ன சொன்னீங்க ஞாபகம் இருக்கா? நான் கிளப்பை மேனேஜ் பண்ற வரைக்கும், பணத்தை இழக்காத வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு. எனக்கு ப்ளீஸ் கொஞ்சம் டைம் கொடுங்க. இந்த டென்னிஸ் கிளப் ஒரு டைம் பாம் மாதிரி. இதுல இன்னும் நாம இருந்தோம்னா நமக்கு பிரச்சனை தான் அதிகமாகும். டென்னிஸ் கிளப்போட அக்கௌண்ட் ஃப்ரோசன் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நாம எதுவுமே பண்ண முடியாது. அதை க்ளோஸ் பண்ணிட்டு வைஸ் ஸ்பேஸ் ஸ்போர்ட்ஸுக்கே வந்துடு. நான் உன்னை சேல்ஸ் டீம்ல போட்டு டைரக்டர் ஆக்குறேன். ஓகே? நீ வந்து இப்போ டென்னிஸ் கிளப்பை விட்டுட்டு கம்பெனிக்கு போக போறியா? நீ என்ன சொல்ற? நான் வீட்டுக்கு தான் போறேன். ஓ, அப்படியா? நீ சைலண்டாக காரில் உட்காந்துட்டு வரும்போது நான் பயந்தே போயிட்டேன். பேசாமல் வந்தியா? உனக்கு ஏதோ ஆயிடுச்சோன்னு நினச்சேன். கரண்ட் சுச்சுவேஷனை பற்றி நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆக்சுவலி என்ன பிரச்சனைனா, நம்மளோட கிளப்பு கொஞ்சம் கூட ப்ராஃபிட்டபிளே இல்லை. அதனால தான் அடுத்த மாதம் நம்ம கிளப்பு A கிரேட் வாங்கிடுச்சுன்னா நம்மளோட எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகிடும். இந்த ப்ராப்ளமை மட்டும் நம்ம 1 மாதம் தாண்டிட்டா போதும். நான் இப்போ போய் கிளப்போட மந்த்லி எக்ஸ்பென்சஸ் அப்புறம் எல்லாத்தையும் இப்போவே பார்க்க போகிறேன். அந்த மாதம் நான் 0 காஸ்ட் ப்ரொபோசல் கொடுக்க போகிறேன். மிஸ்டர் ஜி எப்படியாவது இந்த ப்ரொபோசலை வாங்கி தான் ஆகணும். அப்போ நானும் கூட வரேன். நான் பேட்மிண்டன் டீமில் இருந்ததுனால எனக்கு சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியும். நம்மளோட பட்ஜெட்டை சேவ் பண்ணுறதுக்கு நானும் உனக்கு உதவி பண்ணுறேன். உனக்கு அது ஓகேவா? ஃபுல் டே ட்ரைனிங் பண்ணிட்டு கார் ஓட்டிட்டு இவ்வளோ தூரம் வர வந்திருக்கேன். உன்னால் நல்லா பண்ண முடியும்னா அப்போ என்னாலையும் முடியும். சரி, ஓகே, வா போலாம். நெக்ஸ்ட் மந்தோட எக்ஸ்பென்சஸ் ப்ராஃபிட் மார்ஜின்குள்ளேயே இருக்கணும். கிளப்போட மந்த்லி ஏர்னிங்ஸ் நிறைய கேட்டகரிஸ் கீழே இருக்கும். ஃப்ரீ டெபாசிட் ஃபீஸ் ஃப்ரம் நியூ மெம்பர்ஸ் கிட்ட இருக்கும். நீ ஷூஸ் எல்லாம் கழட்டாத, அப்படியே உள்ளவா. அதோட காம்படிஷன் ப்ரைஸ் மணி, கமர்ஷியல் ஸ்பான்சர்ஷிப் இருக்கும்ல இந்த மந்த்துக்கு, அப்பார்ட் ஃப்ரம் ஸ்டாஃப் அப்புறம் மெம்பர்ஸோட மற்ற எக்ஸ்பென்சஸ் எல்லாம் பார்க்கணும். உட்காரு. நம்ம கிளப்போட ஹார்ட்வேர் ஆப்ரேஷன் அப்புறம் மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் பார்க்கணும். ட்ராவல் எக்ஸ்பென்சஸையும் கொஞ்சம் பார்த்து ஆகணும். ஸ்லோவாக இப்போ கால்குலேட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே, எனக்கும் ஒரு நோட் புக் தான். நீ சொல்ல நான் கால்குலேட் பண்ணுறேன். இந்தா. நியூ மெம்பர் யாராவது ரெஜிஸ்டர் ஆயிருக்காங்களான்னு நம்ம பார்க்கலாம். நம்ம கிட்ட 72 நியூ மெம்பர்ஸ் வந்திருக்காங்க. 72. இது ஒர்க் ஆகலைன்னா நம்மளால சேவ் பண்ண முடியும். உனக்கு பசிக்குதா? இல்ல அப்படிலாம் இல்ல. நீ ஏதாவது சாப்பிடலாம்ல? அந்த ரெஸ்டாரண்ட்ல கூட எதுவும் சாப்பிடல. வைஸ்பேஸ் ஸ்போர்ட்ஸ்ல நான் ஓவர் டைம் பண்ணும்போது சாப்பிடவே மாட்டேன். நான் மட்டும் சாப்பிட்டேன்னு வை, அப்படியே தூங்கிடுவேன். நீ கண்டினியூ பண்ண. உன்னோட ஃப்ரிட்ஜை போய் நான் பார்க்குறேன். உனக்கு ஏதாவது சமைச்சு தர முடியுமான்னு. இங்கெல்லாம் எதுவும் இருக்காது. லியாங் யுவான், நீ யூஸ்வலா குக் பண்ணவே மாட்டியா? எனக்கு ஃபுட் ஆர்டர் பண்றதுக்கே கரெக்டா இருக்கும். குக் பண்றதுக்கு டைம் இருக்காது. இதுக்காக கண்டிப்பா உன்னை கிரிட்டிசைஸ் பண்ணி தான் ஆகணும். ஒர்க்லயும் அப்புறம் பிரசன்டேஷன்லயும் நம்பர் 1 இருக்கு. இருந்தாலும் உன்னுடைய ஹெல்த்னு வந்தா மட்டும் அதை பத்தி கவலையே பட மாட்டேற. ஜாலியா அலட்சியமா இருக்க. சரி இரு, நான் உனக்கு ஏதாவது ஆர்டர் பண்றேன். ஆனா ஃபியூச்சர்ல கண்டிப்பா நான் கிராசரியும் வாங்குவேன், உனக்கு குக் பண்ணியும் தருவேன். ஓகே, தேங்க்யூ மிஸ்டர் சாங். யாரு?
இருங்க காஃபி போடுறேன். ஆஹா, எனக்கு அதெல்லாம் வேண்டாம். எனக்கு ஒரு பாக்கெட் தான். நான் வெயிட் அது கெயின் பண்றேன். ஷென்சி, உனக்கு காஃபி வேணுமா? சான்ஷுவான் தான் என்ன ஃபேமிலி மாதிரி ட்ரீட் பண்றான். அவன் மட்டும் குரூப்ல டெக்ஸ்ட் பண்ணலனா எங்களுக்கு இந்த மேட்டர் பத்தியே தெரிஞ்சிருக்காது. கிளப் மூடினதுக்கு அப்புறம் தான் நீ என்கிட்ட இத பத்தி சொன்னியா? நீ ஏதாவது பண்ணிடுவியோன்னு நான் பயந்து போயிட்டேன், அதான். நீ சொன்னது கரெக்ட் தான். நான் என்னோட அப்பா கிட்ட இத பத்தி கண்டிப்பா நான் பேசுவேன். தேவையில்ல, நீலாம் எதுவும் பண்ண வேண்டாம். அவர் மேல அக்விசேஷன் வச்சதுக்கு காரணமே நீ தான். பர்சனல் ப்ராஃபிட்ஸ்க்காக இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. கரெக்ட் தான். நம்ம இந்த மாதிரி டைம்ல காமா இருக்கிறது தான் நல்லது. ப்ராப்பரான பேப்பர்ஸை வச்சு ப்ரப்போசல்ஸோட தான் நம்ம பேசணும். நீ சொன்னது வச்சு பார்க்கும்போது அவரோட மிஸ்டேக் வச்சு யாரோ அவருக்கு எதிரா வேலை பார்த்துருக்காங்க. கரெக்டா கண்டுபிடிச்சிட்ட. நம்மளோட கிளப் ப்ராஃபிட்டே பண்ணல. சரி, நீ சொல்றது எதை வேணாலும் பண்ணுவேன் அவருக்காக. ஏன்னா எனக்கு அவரை பிடிக்கும். நானும் சாங் செஞ்சுவானும் கால்குலேட் பண்ணோம். நம்ம கிளப்பை பிரேக் ஈவன் பண்றதுக்கு 2 மாசமாவது தேவை. அவ்வளோ நாள் ஆனதுக்கு அப்புறம் கண்டிப்பா நம்மளால சர்வை பண்ண முடியும். பட் நம்ம மணி மேக் பண்ற ப்ராபபிலிட்டி ரொம்பவே கம்மியா இருக்கு. சோ நம்ம சேவிங் சார், எனக்கு இந்த சேவிங்ஸை பத்தி மட்டும்தான் தெரியாது. நம்மளோட நெட்ஸ்லயும் பால்ஸ்லயும் நம்ம சேவ் பண்ணாலும் அது பெருசா வராது. அதனால தான் நான் உங்க எல்லார்கிட்டயும் டிஸ்கஸ் பண்ண விரும்புறேன். நம்மளால நெக்ஸ்ட் ஃபியூ மந்த்ஸ்க்கு காம்படிஷனோட பிரைஸ் மணியை நம்மளோட கிளப்ல போட்டோம்னா சூப்பரா இருக்கும். எனக்கு அது ஓகே தான். என்னோட கான்ட்ரிபியூஷன் மட்டும் பத்தாது. அப்போ சரி, நம்ம சம்பாரிச்சு சேவ் பண்ணுவோம் இந்த கிளப்புக்காக. வெறும் 2 மாசம் தானே. இதை தாண்டினதுக்கு அப்புறம் எல்லாமே ஓவர். எனக்கு இன்னொரு பாக்கெட் கொண்டு வா. இந்தா, எல்லாத்தையும் எடுத்துக்க. உள்ள வா. ஃபுல் நைட் வேலை பார்த்துட்டியே, நீ ரெஸ்ட் எடுக்கணுமா? இல்ல, நீ கொண்டு வந்த கேண்டியை தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஆனா நான் இன்னும் நிறைய விட்டமின் சாப்பிடணும். இது நல்லா இருக்கு, நீ வேணா ட்ரை பண்ணி பாரு. இல்ல எனக்கு போதும், நீ சாப்பிடு. உனக்கு தான் இது தேவை. நான் ஓகே தான். இதுதான் எனக்கு நார்மல். இதுதான் என்னோட டெய்லி ரொட்டீன். நான் நல்லா இருக்கேன். இன்னும் அவ்வளோ கஷ்டமான நிலைமைக்கு போல. அப்படி போயிடவும் கூடாது. நான் ஓகே தான். அடுத்தவங்களுக்கு வேணா தெரியாம இருக்கலாம், ஆனா எனக்கு தெரியும். உனக்கு ஜியாங் ஜியோட ஆஃபர் எவ்வளவு முக்கியம்னு எனக்கு தெரியும். அதை உன்னால விட்டு கொடுக்க முடியுமா? சேல்ஸ் டைரக்டரா இருக்கிறதா கார்ப்பரேட் லெவல்ல டாப். முன்னாடிலாம் எனக்கு அதுதான் வேணும். ஆனா இப்பெல்லாம் அந்த மாதிரி இல்ல. அப்போ கடைசி வரைக்கும் ஃபைட் பண்ண போறியா? நீ ஜெயிப்பன்னு நம்புறியா? இல்ல, ஆனா நான் விட்டு கொடுக்க மாட்டேன். எல்லாரும் நேத்து வந்திருந்தாங்க. எப்படிலாம் சேவ் பண்றதுன்னு பேசிட்டு இருந்தாங்க. கிளப்ல இப்படிப்பட்ட ப்ராப்ளம் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வந்ததே இல்ல. ஆனா இந்த மாதிரி எல்லாரும் ஒண்ணு சேர்றத பார்த்ததே இல்ல. ஒரு மாதிரி வித்தியாசமா இருந்ததா. சரி, அப்ப நான் எதுவும் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. லியோலியோட சைல்ட் சப்போர்ட் பண்றதுக்கு லியோலியோட சைல்ட் சப்போர்ட் பண்ண காசு இருக்கு. என் சம்பளத்தை நீ லேட்டா கூட கொடுக்கலாம். என்னோட ஃபீஸும் 2 மாசத்துக்கு தேவையில்லை. 2 மாசத்துக்கு மட்டும்தான்.
ஜோஜோ எழுந்திரிச்சிட்டானா? காலையிலேயே அவன் டென்னிஸ் கிளப்க்கு போயிட்டான். நேத்து நைட்டு நான் தூங்கல. சுத்தமா தூக்கம் வரல. நான் ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தேன், நாம எப்படி இந்த மாதிரி ஆனோன்னு. ஜியாங்ஜி, நான் உங்ககிட்ட இத கேட்டே ஆகணும். இன்னும் நமக்குள்ள லவ் இருக்கா? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு நடுவுல இருக்க லவ் பத்தி நான் பேசல. நம்ம 2 பேரும் லவ் பண்ணிட்டு இருந்தோம்ல, அப்ப இருந்த லவ் இப்ப இருக்கான்னு கேக்குறேன். நாம யூனிவர்சிட்டியில படிக்கும்போது டேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். நம்மளோட ஃபர்ஸ்ட் லவ்வே இதான். நம்ம எவ்வளவு நாளா ஒன்னா இருக்கோம்னு உனக்கே தெரியும்னு நான் நினைக்கிறேன். நமக்கும் நல்ல நாட்கள் இருந்திருக்கு. ஆனா கொஞ்ச வருஷமா உண்மைய சொல்லணும்னா, உனக்கு இன்னும் என் மேல ஃபீலிங்ஸ் இருக்கா? இந்த வீட்டோட அட்மாஸ்பியர் நான் கிரியேட் பண்ணது. ஆனா என்ன யாருமே பார்க்கல. நிறைய பேருக்கு லவ்ல ஹை டிமாண்ட்ஸ் இருக்கும். ஆனா நான் அப்படி இல்ல. செக்ஸ்லெஸ் மேரேஜை என்னால டாலரேட் பண்ண முடியும். ஆனா லவ்லெஸ் மேரேஜ் டாலரேட்டே பண்ண முடியாது. எனக்கு கொஞ்சம் டைம் கொடு, இது எல்லாத்தையும் டைஜஸ்ட் பண்றதுக்கு. நம்ம இதோட இதை முடிச்சுக்கலாம். இன்ஃபர்மேஷன்ஸை நான் இமெயில் பண்ணிட்டேன். வேற எதுவுமே நம்மளால பண்ண முடியாது. அதனால மற்ற பாசிபிலிட்டிஸை விட்டுரு. Mr. G, Yuan is here. ஓகே, உள்ள வர சொல்லு. மிஸ்டர் ஜி, இதுதான் எங்க கிளப்போட நெக்ஸ்ட் மந்த் ப்ரொபோசல். இதை கொஞ்சம் பாருங்க. எங்களுக்கு ஒரு 2 மாசம் டைம் கொடுங்க. இது 2 மாசம்னு பார்க்காம 2 நாள்னு பார்த்து கொடுங்க. நான் ப்ராமிஸ் பண்ணி சொல்றேன், எங்களோட பேர்டனே இருக்காது. நீங்க மட்டும் இப்போ கிளப்பை இழுத்து மூடினீங்கன்னா மிஸ்டர் கான் நினைச்சது அப்படியே நடந்து போயிடும். அவர் முன்னாடி நீங்க தோத்து போயிடுவீங்க. எனக்கு தெரியும் இந்த கிளப் மத்தவங்களுக்கு பெருசு இல்ல. ஆனா இப்போ கிளப்ல எல்லாருமே ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்காங்க, அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்றாங்க. இது மூலமா எல்லாருக்கும் ஒரு கோல் இருக்கு, எனக்கும் சேர்த்துதான். எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்க. நம்மளோட இந்த கிளப் கண்டிப்பா ப்ராஃபிட்டை பார்க்கும். நிறைய வருஷம் ஆயிடுச்சுல ஓப்பனா சண்டை போட ஆரம்பிச்சு நீ என்னோட ஆன்லைன் சேல்ஸ் எடுத்துக்கிட்ட. என்ன நினைக்கிற, நீ ஜெயிச்சிருவனா? கண்டிப்பா நான் ஜெயிக்க மாட்டேன். பட் உன்னால முடியுமா? நாம சண்டை போட்டு யாரையும் ஜெயிக்க முடியாது, தோக்கடிக்கவும் முடியாது. இப்படி இருந்தாதான் பிரசிடென்ட்டுக்கு சாட்டிஸ்ஃபையா இருக்கும். நீ சொல்றது சரிதான். ஆஃப்டர் ஆல் ஒரு ஃபெமிலியரான ஓல்டு ஆப்போனன்ட் இருக்கிறது தான் ஒரு நியூ ஆப்போனண்ட்டை விட பெட்டரான விஷயமா இருக்கும். ஆனா நீ என்னோட ஆன்லைன் சேல்ஸை மொத்தமாக எடுத்துக்கிட்ட. அதுக்கு எனக்கு தெளிவான எக்ஸ்பிளனேஷன் வேணும். நான் டென்னிஸ் கிளப்பை க்ளோஸ் பண்ண போறேன். எல்லாரும் நினைச்சிட்டு இருப்பாங்க நான் தோத்து போயிட்டேன்னு. உனக்கு உன்னுடைய மரியாதை வந்துடும். இத பத்தி நீ என்ன சொல்ற? ஆன்லைன் சேல்ஸ்ல 3 டைரக்டர் பொசிஷன்ஸ் இருக்கு. நான் ஒன்னு எடுத்துக்கிறேன்.
மிச்சம் இருக்கிற 2 ஸ்டாஃப்ஸ் உன்னோடது தான். யுவான், இதை பத்தி இனிமே நாம பேச வேண்டாம். இதை கொஞ்சம் நீ விட்டுரு. என் ஸ்ட்ராட்டஜி பேட் தான், நான் ஒத்துக்கிறேன். கண்டிப்பா இதை ஒத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் என்ன நினைச்சிட்டு இருந்தேன்னா, இந்த டென்னிஸ் கிளப் ஒர்க் ஆகும்னு. ஆனா இதை நான் நினைச்சு பார்க்கல, இந்த அளவுக்கு லாஸ் ஆகும்னு. என்னதான் லாஸ் ஆனாலும் இந்த கிளப் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, காவால இதை டாலரேட் பண்ண முடியும்னு நினைக்கிறியா? எதுக்கும் யூஸ் இல்லாத விஷயத்தை பத்தி நாம பேச வேண்டாமே, சரியா? யூ கெப்ட் யுவர் ப்ராமிஸ். அதோட நீ உன்னுடைய கேப்பபிலிட்டியை ப்ரூவ் பண்ணிட்ட. சரி, திரும்ப வா. வைஸ் பே ஸ்போர்ட்ஸுக்கு உனக்கு பெட்டர் பொசிஷன் தரேன். எனக்கு அது வேண்டாம். கிளப்போட மேனேஜரா இருக்கிறது பெஸ்ட் பொசிஷன். உங்களுக்கு இதை விட்டு கொடுக்கணும்னா நீங்க விட்டு கொடுங்க. ஆனா என்னால முடியாது. டாட், டென்னிஸ் கிளப்புக்கு வாங்க. டாட், என்னோட மேட்ச்லாம் மிஸ் பண்ணுவீங்கல்ல? நான் இனிஷியலா என்ன நினைச்சேன்னா, டோர்னமெண்ட் நெக்ஸ்ட் மந்த்னா உங்களுக்கும் அம்மாக்கும் டிக்கெட்ஸ் வாங்கணும்னு, அப்புறம் என்னோட ஸ்கில்ஸை காமிக்கணும்னு. ஆனா இப்போ என்னால இப்போ அதை பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். இனி எப்பவுமே. அதனாலதான் உங்களை இன்னைக்கு இன்வைட் பண்ண, உங்களுக்கு என்னோட ஸ்கில்ல காமிக்கிறதுக்கு. என்ன உங்களோட பையன் ஜியாங் ஜாஜோ இவ்வளவு வருஷமா இந்த கிளப்ல இதெல்லாம் கத்துக்கிட்டானு. அடி, இதுதான் ஃபோர் ஹேண்ட் டாப் ஸ்பின். இது பேக் ஹேண்ட் டாப் ஸ்பின் சொல்லுவாங்க. இது ஃபோர் ஹேண்ட் சைட் ஸ்பின் சொல்லுவாங்க. இது என்ன சொல்லுவாங்கன்னா பேக் ஹேண்ட் சைட் ஸ்பின். இது ஃபோர் ஹேண்ட் வோலி. இது ஃப்ளையிங் பேக் ஹேண்ட். இது ஃப்ளையிங் ஓவர் ஹெட் ஸ்மாஷ். டாட், உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும். இந்த கிளப்ல ஏதாவது அசிங்கமா யாருக்கும் தெரியாம பிரைப்ஸ்லாம் வாங்கிட்டு இருக்காங்களா? அப்படியெல்லாம் இல்ல. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏன் இந்த இன்வெஸ்டிகேஷன் நடக்கட்டுமே. மிச்சவங்களா உங்க மேல இப்படி பண்றாங்க, அத நீங்க பார்த்துட்டு அம்மாவை தனியா விட்டுட்டு நீங்க போக போறீங்களா? எனக்கு தெரியும், உங்க கண்ணுல உங்க பையன் ஜியாங் ஜியாஜோ ஒண்ணுத்துக்கு லாய்க்கு இல்ல. உங்களை ப்ரௌடா ஃபீல் பண்றதுக்காக நான் ஒண்ணுமே பண்ணதில்லை இது வரைக்கும். ஆனா இந்த வாட்டி இது டிஃபரெண்ட். இந்த கிளப்பை என்னால சக்சஸ்ஃபுல்லா ஆக்கி காட்ட முடியும். டாட், என்ன ஒரு வாட்டியாவது நம்புங்க. இந்த வாட்டி கண்டிப்பா நான் என்னோட பெஸ்ட் பண்ணுவேன். இந்த வாட்டி என்ன நம்புங்க. இங்க பாருப்பா, நீ டென்னிஸ் நல்லா விளையாடுற. உன்னுடைய எல்லா ஷாட்ஸும் ரேஞ்சோட இருக்கு. ஆனா இந்த அடல்ட்ஸோட உலகத்துல உன்னோட ஷாட்ஸ் ரேஞ்சில் இருக்காது. உனக்கு புரியுதா? நீ இப்போ வளர்ந்துட்ட, அதனால எனக்கு ஹெல்ப் பண்ணு. இந்த கிளப்பை க்ளோஸ் பண்ணி தான் ஆகணும். ஆல்ரெடி லியாங் யுவான் கிட்ட சொல்லிட்டேன். இனி இதை பத்தி பேச வேண்டாம்.
ஜியா ஜாவ், இங்க வா, உன் வேர்வையெல்லாம் தொடச்சு விடுறேன். 背对着人潮，回到安静的世界。消失的期待， நான் உங்க அப்பாவை டிவோர்ஸ் பண்ண போறேன். 也靠近梦想，迎来到终结。所有的热爱都曾被நான் வந்து கொஞ்சம் கூட சர்ப்ரைஸ்டா இல்லம்மா. 遗憾的尽头，伤痕累累和你遇见，敞开了一切。你拥抱着我的每一颗狼狈，带给我心跳动的滋味。要多幸运才能陪着你拥抱破碎，共同进退。幻想过无数次故事的结尾，害怕辜负沿路的颠沛。这次能否别不告而别，梦中也无法安睡。 நாங்க கேள்விப்பட்டோம் உங்களோட கிளப்ப மூட போறாங்கன்னு, அது உண்மையா? டியர் பேரண்ட்ஸ், ஐ எம் ரியலி சாரி. எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்குறீங்களா? இதை நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு. இதை மறைக்கிறதுக்கு எனக்கு விருப்பமே இல்லை. நான் குரூப் கிட்ட பேசிட்டு தான் இருக்கேன், இந்த கிளப்பை எப்படியாவது ரன் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க. ஆனால் உங்ககிட்ட நான் உண்மையை சொல்லி தானே ஆகணும். குரூப் ஃபண்டை வித்ட்ரா பண்ணிட்டாங்க. ஐம் ரியலி சாரி உங்க ட்ரஸ்ட்டை நான் பிரேக் பண்ணதுக்கு. ஆனால் இதை மட்டும் நான் கேரண்டியாக சொல்கிறேன், உங்கள் மெம்பர்ஷிப் ஃபீ எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக ரீஃபண்ட் ஆகிடும். இந்த கிளப்போட மேனேஜரா என் கிளப் இப்படி ஆகுறதா நான் கண்டிப்பாக விட மாட்டேன். எப்படியாவது இதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறேன். நம்மளோட கோச்சிங் டீமும் அத்லெட்ஸும் என் கூட தான் இன்னும் இருக்காங்க. ஒரு புது லொக்கேஷன் அண்ட் ஒரு புது இன்வெஸ்டர்ஸை கண்டுபிடிச்சு வேற கிளப்பை ஆரம்பிக்க போகிறேன். அப்புறம் எப்படி எங்க பசங்களோட வாழ்க்கை என்ன ஆகுறது? என்ன சொல்றீங்க? ஆமா, கண்டிப்பா இது நடக்கும். என்ன நம்புங்க. நாங்க இங்க எல்லா பேரண்ட்ஸ் சார்பாவும் இங்க வந்திருக்கோம். அதாவது எங்களோட வியூஸ் சொல்ல மேனேஜர் லியாங் உங்க மேலயும் உங்க கோச்சஸ் மேலயும் எங்க எல்லாருக்குமே முழு நம்பிக்கை இருக்கு. ஆனா நீங்க கொஞ்சம் சீக்கிரமாவே ரீஸ்ட்ரக்சர் பண்ணி எங்களோட கிட்ஸ்க்கு கிளாஸஸ் ஆரம்பிச்சீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஆமா ஆமா ஆமா, சொல்றது சரிதானே. உண்மைதான். எங்க ட்ரைனிங் நடக்குதுன்ற இடத்துல நாங்க நம்பல, உங்களை மட்டுமே நம்பி அனுப்புறோம். உங்களை நம்புறதுனால தான் நீங்க சொன்ன வார்த்தையெல்லாம் காப்பாத்துவீங்கன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு இல்லையா? மேனேஜர் லியாங், நீங்க மட்டும் ஒரு நியூ கிளப் ஓபன் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களை தான் ஃபாலோ பண்ணுவோம். அவங்க சொல்றது சரிதானே, நம்ம அப்படியே செய்வோம். ஆமா ஆமா, நீங்க சொல்றது கரெக்ட் தான். நம்மளும் அதே ஃபாலோ பண்ணலாம். நீங்க கொஞ்சம் சீக்கிரம் ஆரம்பிச்சீங்கன்னா நல்லா இருக்கும். என்னன்னு கொஞ்சம் பார்த்து சொல்றீங்க. நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. தேங்க்யூ, உங்க எல்லாருக்கும் நன்றி. எனக்கு ஒரு மாசம் டைம் கொடுங்க. நான் சீக்கிரமாவே ஒரு புது கிளப்பை ஆரம்பிக்கிறேன். கண்டிப்பா நீ ஓபன் பண்ணணும். ஸோ ப்ளீஸ் ரிசப்ஷன் போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. ஐம் ரியலி சாரி உங்களுக்கு ட்ரபிள் கொடுத்துட்டேன். சாரி சாரி. சீக்கிரம் முடிஞ்சிட்டா நல்லா இருக்கும் இல்லையா? யா யா. அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இருக்காது. You want? மிங்கியோ, ஐம் சாரி. நீ அங்கேருந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை லீக் பண்ணதால எங்களால் உன்னோட ஜாபே போயிடுச்சு. பரவாயில்ல. உனக்கு வேணும்னா ஃப்யூச்சரில் எங்களை வேணா ஃபாலோ பண்ணுறியா? No problem. இது ரொம்பவே ஒரு நல்ல லொக்கேஷன்ல. என்ன சொல்ற? அப்படியே நடந்து போனா டைம் போறதே தெரியல. ஆமாம், நான் ஃபர்ஸ்ட் டைம் இங்கே வரும்போது நான் நினச்சி கூட பார்க்கல என் லைஃப்பில் எனக்கு புது கோல் இருக்கும்னு. நான் எதிர்பார்க்கவே இல்லை நம்ம கிளப்பு ஏ ரேட்டிங் வாங்குறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி மூடுற நிலமை வரும்னு. நான் இப்போ ஸ்பீச்லெஸ்ஸாக இருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ணுறது?
நீ யாராவது புது இன்வெஸ்டர்ஸை தேட போறியா? ஆமாம், நான் சில பேரை காண்டாக்ட் பண்ணியிருக்கேன். நான் டீட்டெயில்ஸ் உனக்கு காட்டுறேன் இரு. இந்த ட்ரைனிங் கேம்பை நான் D3 டீமோட யூனிஃபார்ம்ஸோட பார்த்தேன். நான் பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி இருந்தது. நம்ம டீம் சாட்டிஸ்ஃபைடாகவே இல்லை. நம்ம டீமுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல யூனிஃபார்ம் வேணும். நமக்குன்னு லோகோ இருக்கணும். நம்ம கிளப்போட லோகோ அவ்வளோ நல்லாவும் இல்லை. எனக்கு அது சுத்தமாக பிடிக்கவும் இல்லை. ஏதாவது இன்வெஸ்டர்ஸ் நமக்கு இன்வெஸ்ட் பண்ண இருக்காங்களா? இருக்காங்க. கோச்சியான்னு என்கிட்ட 2 மாசம் சேலரி வேணானாரு. அவர் டீமை விட்டு போலனாரு. நம்ம கிட்ட கோச்சஸ் இருக்காங்க, அத்லீட்ஸ் இருக்காங்க, மெம்பர்ஸ் இருக்காங்க. ஒரு இன்வெஸ்டர் அப்புறம் லொகேஷன் கண்டுபிடிச்சிட்டோன்னா அவ்வளோதான், எல்லாமே முடிஞ்சிரும். அப்போ நம்ம டிசைன் பண்ண ஆரம்பிச்சிடலாமா? கிளப்போட பேரையே மாத்திடலாம். மக்கள் எல்லாம் நம்ம கூட இருக்கிற வரைக்கும் அதே சேம் யூனிஃபார்மா போட்டுக்கலாம். ட்ரை பண்ணி பார்க்கலாமே. எனக்கு தோணுது கோச்சியான் நமக்கு சஜஸ்ட் பண்ணதே நல்லா இருக்கும்னு. ஒரு ஆங்கர் மாதிரி பண்ணலாம். முதல்ல ஒரு ஆங்கரை வரையலாம். அதுக்கப்புறம் 2 சைட்லயும் டென்னிஸ் பாலை நம்ம வரையலாம். எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நம்ம இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். எப்படி சொல்றேன்னா, ஒரு ப்ரொஃபஷனல் கிராஃபிக் டிசைனரை வச்சு நம்ம டிரா பண்ணலாம். உனக்கு நிறைய டேலண்ட் இருக்கு போலயே. நான் ஏன் அப்படி பண்றேன்னா, இதுக்கு மேல எனக்கு நிறைய கேர் இருக்கு. என்னதான் இந்த கிளப்ல நான் கொஞ்ச நாள் தான் இருந்தாலும், இந்த கிளப், இந்த இடம் எனக்கு ஒரு வீடு மாதிரி. எனக்கு மட்டும் இப்படி தோணல. இங்க இருக்கிற எல்லாரும் இந்த கிளப்பை மூட வேண்டாம் தான் நினைக்கிறாங்க. ஹேய், நான் நினைக்கிறேன் இந்த ஆங்கரை சுத்தி ஒரு சர்க்கிள் வரைஞ்சா நல்லா இருக்கும். சரி இரு, நான் ட்ரை பண்றேன். முதல்ல ஒரு ஆங்கர் நாம வரைவோம். அப்புறம் 2 பக்கமும் டென்னிஸ் பால வரைய போறோம். இங்க பாரு, இது பார்க்க ஸ்மைலி ஃபேஸ் மாதிரி இருக்குல்ல? பார்க்க ஒரு மாதிரி இருக்கு. ஏய், இரு இரு இரு. என்ன ஆச்சு? ஒண்ணும் இல்ல. எனக்கு ஒரு விஷயத்தை பத்தி நினைச்சா ரொம்ப ஆச்சரியமா இருக்கா. நீ டெய்லி ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்க, அப்படி உனக்கு எங்க இருந்து டைம் கிடைக்குது சொல்லு? பேட்மிண்டன் விளையாடுற, டென்னிஸ் விளையாடுற, அப்புறம் குக் பண்ற. இப்ப பார்த்தா லோகோவே டிசைன் பண்ண ஆரம்பிச்சிட்ட. இதெல்லாம் ஈஸி தானே. ஸ்கூல் டெஸ்ட்ல இப்படி தான் பண்ணுவேன். தேங்க்யூ ஸோ மச் அலெக்ஸ். அது எனக்கு ஓகே தான். என்னால் எப்போ வேணா பண்ண முடியும். ஓகே. மீட்டிங்கோட கன்ஃபர்மேஷன் கொடுத்துருங்க, நான் ரெடி ஆயிடுறேன். ஓகே. நான் உங்களை ரொம்ப ட்ரபிள் பண்ணிட்டேன். நல்லா தூங்குங்க. ஓகே, பாய்.
நீ தூங்கிட்டியா? என்னால தூங்க முடியல. ஹாய். ஹாய். நான் வெனியூ ஒன்று பார்க்க போயிருந்தேன். ரெண்டல் ப்ரைஸஸ் என்னங்கிறத விசாரிச்சுட்டேன். அது மட்டும் இல்லாமல் டெம்பரரி கோட்டும் பார்த்துட்டேன், ஃபோட்டோவும் இருக்குது. ஃபுல் இன்ஃபர்மேஷனோட உனக்கு இமெயில் பண்ணியிருக்கேன். இவ்வளோ சீக்கிரமாவா? பார்க்குறேன். இரு நான் பார்க்குறேன். இரு அதுக்குள்ளேயும் தூங்க போறியா? இல்லை, ஆக்சுவலி எனக்கு தூக்கம் வரல. கண்ணை மூட முடியுது, ஆனால் நான் தூங்க மாட்டேன். அதுக்கு பதிலாக நான் எழுந்து வேலை பார்ப்பேன்ல. ஓகே சரி, அப்படின்னா நீ போய் வேலையை பாரு, நான் ஃபோனை வைக்கிறேன். அட, அப்போ நீ தூங்க போறியா என்ன? இல்லையே. கால் கட் பண்ணாமல் இருப்பியா? கேமரா கட் பண்ணிட்டு வாய்ஸ் கால் கொஞ்சம் பண்ணுறியா? ஏன்னா நம்ம ஒர்க்கில் கான்சென்ட்ரேட் பண்ணணும். நீ ஓகே தானே? இன்னைக்கு நாள் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எப்படி இருந்துச்சுன்னா, இந்த நாள் போகிறதே அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. எனக்கு இது பிடிக்கவே இல்லை. வீடும் இவ்வளோ குவைட்டாக இருக்க வேண்டாம். சாங் சாஞ்சுவான், நீ காலில் இருக்கியா? யா நான் இருக்கேன். எனக்கு கேப் வந்து 3 minutesல வந்துடும். உங்க வீட்டுக்கு வர பாதையில மொத்தமா 7 டிராஃபிக் லைட்ஸ் இருக்கு. நான் கொஞ்சம் லக்கியா இருந்தா எனக்கு கிரீன் லைட்ஸ் இருந்தா நான் அங்க 25 minutesல வந்துருவேன். சரியா 10:38 குள்ள வந்துருவேன்னு நினைக்கிறேன். எனக்கா வெயிட் பண்ணு. பாய் பாய். இது வர நான் என்னோட வீட்ல இருந்து எல்லா கிராசரி ஐட்டமும் கொண்டு வந்திருக்கேன். என்னோட அப்பா ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்தாருன்னா எதுவுமே இருக்காது. சரி, நீ உள்ள வா. பாரா, நல்லா கட் பண்ணவும் செய்யற. அலெக்ஸ் ஒரு 2 days முன்னாடி ஒரு ஃபியூ இன்வெஸ்டர்ஸை மீட் பண்ண வச்சான். இன்னும் கொஞ்சம் அவங்க கிட்ட பேசணும்னு நினைக்கிறேன். அப்புறம் நான் ப்ராஃபிட்டை தாண்டி நான் என்ன பேசணும்னா, விஷன் அண்ட் ஃபிலாசபியை பற்றி நான் கொஞ்சம் பேசணும். சேர்ந்து வேலை பார்க்கறதால எல்லாரும் சேம் பேஜில் தானே இருக்காங்க. இட்ஸ் கைண்ட் ஆஃப் வேஸ்ட். லியாங்குவான், உன்னுடைய CPU நான் ஸ்டாப்பா வேலை பார்த்துக்கிட்டே இருக்கு. இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, உன்னோட CPUவை ஃபோர்ஸ் ஷட் டவுன் பண்ண போறேன். இதை பத்தி கவலைப்படாத, சாப்பிடலாம். நீ அங்க போய் உட்காரு. நீ எதுவும் பண்ண வேண்டாம். நான் உனக்காக எல்லாத்தையும் பண்றேன். நீ போன்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இரு. நீ எந்த வேலையும் பார்க்க கூடாது. கொஞ்ச நேரம் சும்மா இரு. இந்தா, இதை வச்சு கை தொடச்சுக்கோ. ஸ்மெல்லு நல்லா இருக்கு. சீக்கிரம் பண்ணிடுறேன். பார்த்து தலையை அது உள்ள விட்டுற போற. ஓ, சரி. இங்க மிக்சிங் பவுல் எங்க? உன் தலைக்கு முன்னாடி இருக்கும் பாரு. இங்கயா? ஆமா, பாத்தியா? அங்கிள் என்ன சொன்னாரு, நீங்க 2 பேரும் இருக்கும்போது அப்பதான் அவர் குக் பண்ணுவாராம். டேஸ்ட் அவ்வளவா நல்லா இருக்காதுன்னு சொன்னாரு. ஆனா உன்னை பார்த்தா அப்படி எதுவும் தெரியலையே. இது என்னோட இடன் டேலண்ட்னு சொல்லலாம். என்கிட்ட குக்கிங்கை தவிர்த்து சொல்ற மாதிரி வேற எதுவும் இருக்காது.
எதுக்கு சிரிச்சிட்டு இருக்க? இதை நீ வாஷ் பண்ணியா? எதுக்கு டர்ட்டியா இருக்கு? அதை நான் ரொம்ப நாளா யூஸ் பண்ண அப்படியா? வச்சிருந்தேன். ஆமா, அதனாலதான் ஒரு மாதிரி இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ அதை அங்க வெய்யு, அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது, சரியா?将世俗当理，任感情肆意而不再逃避。眼前的路要不要走下去？如果所有理性和感性最后都发现答案是你，要有多坚定，能换你也相信。我们总想着应该怎么做才不会出错，那小心翼翼的不过是太难得。 You will be loved, you will be loved， 我在你身旁啊，干嘛全世界放下？